வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டார்ஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ரொம்ப சூப்பரான டாபிக் தான். ஏற்கனவே நம்ம பார்த்த டாபிக் தான். என்ன டாபிக் அப்படின்னா, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம். இது நான் 12th எத்திக்ஸ்ல இருந்து நம்ம போட்டிருக்கிறோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்கறது இதே டாபிக் தான். இந்த டாபிக்லேயே நிறைய கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால மீண்டும் இது உங்களுக்கு, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான், அந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம ஒன்றுமே மிஸ் ஆயிடக்கூடாது, எல்லாமே கவர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு சிலபஸ் டாபிக் வைஸாக கொடுத்ததுனால அந்த டாபிக் ரிலேட்டடாக நம்மளுக்கு 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லா புக்கில் இருந்தும் கவர் பண்ணிடணும். ஸோ அதுதான் என்னோட மெயின் நோக்கம். கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன புக்குனா 8th புக்குங்க, 8th சோசியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பயும் 5 கொஸ்டின் பார்ப்போம். அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த லெசன் பார்க்கலாம். நம்ம சட்ட திருத்தங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? சட்ட திருத்தங்கள் நான் முக்கியமான சட்ட திருத்தங்கள், ஏற்கனவே நம்மளுக்கு சட்ட திருத்தங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் 12th புக்கில் ஃபுல்லாக சட்ட திருத்தங்கள், எல்லா சட்ட திருத்தங்களும் உங்களுக்கு அந்த லெசன் ஏதோ அந்த டாப்பிக்கில் ஒன்றில் போட்டிருப்பேன், காட்டியிருப்பேன் உங்களுக்கு 2-3 டைம் அதை காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்க முடியாது, ஃபுல்லாக எல்லாமே இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப டீப்பாக இருக்கும். இப்போ இதுனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் சொல்கிறது. இது நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே PDF கொடுக்குறேன். பட் அதுக்கு முன்னாடி பார்ப்போம். உங்களுக்கு மைண்டில் வச்சுக்கோங்க, கேட்கும்போது அது உங்களுக்கு மைண்டில் இருக்கும். நிறைய டைம் நம்ம இதை ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் அதிக கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக ஈஸியாகவும் பண்ணலாம், அதிக கொஸ்டினும் வரும். ஸோ இது மார்க் கெயின் ஆகக்கூடிய ஏரியா, அதனால தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தது நம்ம 14, அதாவது சட்ட திருத்தம் 14 வரைக்கும் பார்த்தோம். இனி 15வது சட்ட திருத்தம். உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 60லேருந்து 62 உயர்த்தினாங்க. இந்த சட்ட திருத்தம் 1963 15வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் நீதிபதிகளுடைய வயது என்னவா இருந்துச்சுன்னா 60 இருந்துச்சு, அது 62 உயர்த்தினாங்க. 18வது சட்ட திருத்தம் 1966 உருவாக்கப்பட்டது, 1966. ஓகே, மணிப்பூர் தனி மாநிலமாக உருவாக்கம். 21வது சட்ட திருத்தம் 1967 உருவாக்குனாங்க. இது 15வது அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக சிந்தி மொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே, 18வது சட்ட திருத்தத்தின் மூலமா மணிப்பூர் தனி மாநிலம். அதே மாதிரி 21வது சட்ட திருத்தம் 1967 15வது அங்கீகரிக்கப்பட்ட மொழி சிந்தி மொழி. ஓகே, 1969 போட்டது. 22வது சட்ட திருத்தம் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய மேகாலயா துணை மாநிலங்களாக உருவாக்கம். ஓகே, அஸ்ஸாமில் மேகாலயா துணை மாநிலமாக உருவாக்கம். 22வது சட்ட திருத்தம் 1969 மூலமா. 24வது சட்ட திருத்தம் 24th சட்ட திருத்தம் 1971 போட்டாங்க. இது இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியையும் திருத்தும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டது. இது எந்த விதியின் அடிப்படையில் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 368. ஓகேங்களா, 368 அந்த விதியின் அடிப்படையில் தான் இந்திய அரசியலமைப்பு, அந்த கான்ஸ்டியூஷன், அது ஏற்கனவே அந்த மாடல் டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதை அதில் இருக்கக்கூடிய எந்த பகுதியை வேணாலும் திருத்தும் அதிகாரம் எதுக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அதில் கை வைக்க முடியாது அப்படின்னு சில ரூல்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த பேசிக், அந்த அடிப்படை தன்மை மாறாம சில திருத்தங்களை நம்மளால மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்த சட்ட திருத்தம். ஓகே, 24வது சட்ட திருத்தம் 1971. விதி என்னன்னா ஆர்டிகல் 368. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லெசனுக்குள்ளார போகலாம். சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. பட் டீப்பா இருக்கு லெசன், ரொம்ப நல்லா இருக்கு, தெளிவா இருக்கு. பாருங்க, ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் சொல்றது பாருங்க. அவரு இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும். பல்வேறு நம்பிக்கைகள் இந்திய மக்களிடம், நம்ம இப்ப ரீசெண்டா நிறைய நம்ம சமய சார்பின்மை, அந்த மதம் தொடர்ந்து தான் நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறோம். எல்லா புக்லையுமே அது கண்டென்ட் எல்லாமே ஒன்னதான் இருக்கு. நம்மளுக்கு திரும்ப 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 இதையே நம்ம ரிப்பீட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் நிற்க. பாருங்க, ஒரே விஷயங்கள் நம்ம ரிப்பீட்டடாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஓகே, இதில் என்ன சொல்றாருங்க, பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும். பல்வேறு நம்பிக்கைகள்னா இந்திய மக்களிடம் பரவி கிடக்கும் பல்வேறு சமயங்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு மத நம்பிக்கைகள், இது எல்லாமே சமமா போற்றி மதிக்கப்படும் இடமாக இந்தியா இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும்.
அப்படின்னு சொல்றவர் யாருங்க? ஜவஹர்லால் நேரு. ஓகே, லைன் வரிகள் நான் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த இதுல ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னா, இந்தியா வந்து பல சமய கலாச்சார பண்பாட்டு நம்பிக்கைகளை கொண்ட ஒரு நாடு. இதுல வந்து 4 சமயங்கள், இந்தியாவில் 4 சமயங்கள் பிறப்பிடம். ஏற்கனவே நம்ம நேற்று தான் பார்த்தோம் அந்த வீடியோ. ஓகே, அந்த வீடியோவில் அதே லெசன்ல சொன்னதுதான். என்ன லெசன்ல பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும், அதுதான் வேதகாலம் தொட்டு வந்த அந்த இதுதான். ஸோ அதில் நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட்டாக நம்மளுடைய இந்தியாவில் எந்தெந்த சமயங்கள் தோன்றிய சமயங்கள், இந்தியாவில் தோன்றிய சமயங்கள் எத்தனைன்னு பார்த்தோம்னா 4 சமயங்கள் தான். என்னென்னங்க? இந்து, சமணம், புத்தம், சீக்கியம். இந்த 4 சமயங்களின் பிறப்பிடம் தான் இந்தியா. ஓகே, இதுமே 4மே இந்தியாவில் தோன்றிய சமயங்கள். நம் நாட்டில் வந்து பல்வேறு சமயங்கள் மத நம்பிக்கைகள் கொண்ட மக்கள் நீண்ட காலமாக அமைதியோடு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நவீன தேசிய நாடுகள் அனைத்தும் பல சமயங்களை கொண்டிருப்பதால் அனைத்து சமயங்களையுமே சகித்து கொள்ளும் தன்மை அவசியம். சமய சார்பின்மையின் நோக்கமானது சமய நம்பிக்கை கொண்டவர்களும் மற்றும் எந்த சமயத்தையும் சாராதவர்களும் அமைதியுடன் இணக்கமாக வாழ்வதற்கான சமூகத்தை உருவாக்குவது என்பது. சமய சார்பின்மை அப்படிங்கிற அதனுடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீ எந்த சமயத்தை பின்பற்றினாலும் சரி, நீ பின்பற்றாத இருந்தாலும் சரி, நீ அமைதியா இணக்கமா வாழக்கூடிய ஒரு சமுதாயமா இருக்கணும் அப்படிங்கிறதா இதனுடைய கருத்தா இருக்கு. ஓகே, ராஜாராம் மோகன் ராய், சர் சையத் அகமது கான், ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி, அம்பேத்கர் போன்ற குறிப்பிடத்தக்க இந்த பெரும் மரியாதைக்குரிய தனிநபர்கள் இந்திய சமூகத்தின் பல்வேறு நிலைகளில் சமய சார்பின்மை நிலையை நாட்ட பங்களித்துள்ளனர். இவங்க எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க, இவங்க வந்து அதிகமா, ஆனா இவங்க அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அதிகமா போராடினவங்க. இவங்க யாரெல்லாம்? ராஜாராம் மோகன் ராய், சையத் அகமது கான், ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி, அம்பேத்கர். இவங்க ஒவ்வொருவருமே சமூகத்தின் பல்வேறு நிலைகள்ல சமய சார்பின்மையை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமான பங்களிப்பு இவங்களுதா இருந்திருக்கு. இந்தியா போன்ற பன்முக தன்மை கொண்ட சமூகத்திற்கு வந்து சமய சார்பின்மை அப்படிங்கிறது மதிப்புமிக்க ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சமய சார்பின்மை எதனை குறிக்கிறது? சமய சார்பின்மை என்பது பிற மதங்களின் மீது சகிப்புத்தன்மையான அணுகுமுறை மற்றும் வெவ்வேறு நம்பிக்கைகளை சார்ந்த குடிமக்களுடன் அமைதியாக இணங்கி வாழும் ஒரு மனப்பாங்கு. ஸோ ரிப்பீட்டடாக அதுவே தான் வந்துட்டு இருக்கோம். எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நீ வந்து அவர்களோடு ஒத்து உதவி வாழணும் அப்படிங்கிறதா இதனுடைய மைய கருத்தா இருக்கு. எந்த சமயத்தை சார்ந்ததா இருந்தாலும் அரசு என்னவா இருக்குங்க? அரசு வந்து எந்த சமயத்தையும் சாராததா இருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா தெரியும். எந்த ஒரு அரசு நிறுவனத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அங்க எந்த ஒரு மதம் சம்பந்தமான எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அது ஸ்கூலா இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, அங்க எந்த பிக்சரையுமே நீங்க பார்த்திருக்க முடியாது. ஏன்னா அது வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ரூல். ஏன்னா மதச்சார்பற்ற ஒரு நாடு அப்படிங்கிறதுனால அது எந்த மதத்தையும் சாராது. ஓகே, சமய சார்பின்மை என்பது அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடு. பரந்த நோக்கில் கூறக்கூடியது அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, அரசானது சமய விவகாரங்களிலோ சமயமானது அரசின் நடவடிக்கைகளோ தலையிடக்கூடாது. என்ன சொல்றாங்க? ஒரு அரசு வந்து சமயத்துல தலையிடக்கூடாது, சமயங்கள்ல அந்த சமய விவகாரங்கள்ல தலையிடக்கூடாது. அதே மாதிரி சமயம் அப்படிங்கிறது அரசுக்குள்ளார என்டர் ஆகக்கூடாது. அதுதான் சொல்றாங்க. இதன் பொருள் ஒவ்வொரு குடிமகனுமே தனது மனசாட்சிப்படி சுதந்திரமாக அவரது நம்பிக்கையை பரப்புதல். நீ வந்து உன்னோட மதத்தை பரப்பிக்கோ, அதனால தப்பு கிடையாது. சமயத்தின் மீது இருக்கும் நம்பிக்கையை நீ வெளிப்படுத்திக்கோ, அதுவும் அதே மாதிரி நீ உன்னோட நீ ஒரு மதத்தை பின்பற்றுறதுன்னா, நீ இன்னொரு மதத்தை பின்பற்ற விரும்புற அப்படின்னா அதையும் நீ பண்ணிக்கோ. அதனால அந்த அளவுக்கு இங்க வந்து சுதந்திரம் இருக்கு. ஸோ அதுதான் சொல்றாங்க. அது வந்து ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையா இருக்கு. ஓகே, சுதந்திரமாக அவனது நம்பிக்கையை பரப்புறது, பின்பற்றுறது, சமயத்தின் மீது இருக்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்துறது, மாற்றிக்கொள்ளுதல், சமயத்தை மாற்றிக்கொள்ளுதல், அல்லது எந்த சமயமுமே சாராம இருந்துக்கிறது, இதெல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆத்திகம் அப்படின்னா, ஆத்திகம் நாத்திகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆத்திகம் அப்படின்னா கடவுள் அல்லது கடவுள்கள் மீது
நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறது. சமயச்சார்பின்மை அப்படின்னா அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்றின் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறது, அதுதான் சமயச்சார்பின்மை. கரெக்டாக பாயிண்டாக சொல்லணும்னா அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்று மேலே தலையிடாமல் இருக்கிறது தான் சமயச்சார்பின்மை. அப்படிங்கிறத நோக்கம் என்ன? சமயச்சார்பின்மை மதச்சார்பின்மை அப்படிங்கிறத நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு சின்ன இது கூட நம்மளுக்கு தெரியாமலாம் போயிடாது. ஏன்னா நம்மளுக்கு டாபிக் என்னடா மதச்சார்பின்மைன்னு சொல்கிறாங்க, இங்கே சமயச்சார்பின்மைன்னு நினச்சிடாதீங்க, ரெண்டும் ஒன்று தான். ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு சமய குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருப்பது, இதனுடைய நோக்கம். சமயச்சார்பின்மையின் முக்கியமான நோக்கம் என்ன அப்படிங்கிறது, ஒரு சமயம் என்ன சொல்றாங்க, இன்னொரு சமயத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு சமயத்தை சார்ந்த சில உறுப்பினர்கள் அதே சமயத்தை சார்ந்த மற்ற உறுப்பினர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல், ஒரே சேம் சமயமா இருந்தாலும் அந்த சமயத்துல சார்ந்தவங்க இன்னொரு அதே சமயத்தை சார்ந்தவங்க மேல ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்கிறது. அரசானது எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் பின்பற்ற வலியுறுத்தாமல் இருப்பது அல்லது தனிநபர்களின் மீது சமய சுதந்திரத்தில் தலையிடாமல் இருக்கிறது. அரசு மற்றவங்க கிட்ட போய் நீ இந்த சமயத்தை சார்ந்திருந்தாதான் உனக்கு இது பெனிஃபிட் அப்படின்லாம் சொல்லாம நீ எந்த சமயத்தை வேணாலும் சார்ந்திருக்கலாம் அப்படிங்கிறதும், தனிநபர்கள் மீதும் அந்த சமய சுதந்திரத்துல தலையிடாம இருக்கிறது, தனிநபருடைய சமய சுதந்திரத்துல தலையிடாம இருக்கிறது. இதுதான். ஓகே, சரிங்க. இங்க கவிஞர் இக்பால் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது நாடு என்ற அந்த ஒரு கருத்தை தான் இது விளக்குது அப்படின்னு சொல்றாரு கவிஞர் இக்பால். ஓகே, என்ன கரெக்டா பாத்துக்கோங்க. சமயம் நம்மளுக்கு பகைமையெல்லாம் போதிக்கல, நாம் அனைவரும் இந்தியர்கள், நமது இந்தியா நமது வீடு அப்படிங்கிற அந்த சமயச்சார்பின்மை அப்படிங்கிற அந்த கருத்தை தான் நம்மளுக்கு போதிக்குது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அசோகருடைய 12வது பாறை கல்வெட்டு, அந்த அரசாணை அந்த கல்வெட்டு பாருங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வரிகள், அந்த இதுல இருக்கக்கூடிய அந்த வரிகள்லாம் இதுதான் அதுல எழுதியிருக்கிற அந்த இதெல்லாம். அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் அசோகர். பார்த்துக்கோங்க, அப்பயே மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லிட்டாரு அசோகர். 3ஆம் நூற்றாண்டிலேயே என்ன சொல்லிட்டாருங்க, எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது அப்படின்னு சொல்லிட்டாரு. தனது 12வது பாறை அரசாணையிலையும் அனைத்து மத பிரிவினரோடும் சகிப்புத்தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்து கொள்ளவும் தம் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். ஸோ அப்பயே அசோகர் சொல்லிட்டாரு, எல்லா மதத்தோடையும் சகிப்புத்தன்மையோடு நடந்துக்குங்க, அவங்களோட மரியாதையோடையும் மரியாதையோடு நடந்துக்கக்கூடிய அந்த மனநிலையை வளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சமயச்சார்பற்ற நாட்டின் பண்புகள் என்ன? சுதந்திர கோட்பாடு, எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல். சமத்துவ கோட்பாடு, அரசு எந்த ஒரு சமயத்திற்கும் மற்றவற்றிற்கு மேலாக முன்னுரிமை அளிக்காதிரு, எந்த ஒரு சமயத்திற்கும் மற்றவற்றிற்கு மேலாக முன்னுரிமை அளிக்காதிருத்தல், சமமாக பாவிக்கக்கூடிய அந்த கோட்பாடு தான் இங்க சொல்லுது. நடுநிலை கோட்பாடு, சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமையை கொண்டிருக்கிறது. ஓகே, இது என்னது? சமயச்சார்பற்ற நாட்டின் பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுதந்திர கோட்பாடு, சமத்துவ கோட்பாடு, நடுநிலை கோட்பாடு, இதுதான் சமயச்சார்பற்ற நாட்டின் பண்புகள். ஓகே, அதை பார்த்துக்கோங்க. சமயச்சார்பற்ற நாடு அப்படின்னா என்னதுங்க? ஒரு நாடு எந்த சமயத்தையுமே அதிகாரப்பூர்வமாக ஊக்குவிக்காமல் ஒவ்வொரு சமயத்தையுமே சமமாக நடத்துறது தான். ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமமான உரிமையை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் சமய நம்பிக்கையை சுதந்திரமாக வெளிப்படுத்துறது, பின்பற்றுறது, பரப்பக்கூடிய உரிமையை வழங்குறது, இது எல்லாமே அவனுக்கு உண்டு, அந்த மக்களுக்கு வழங்குறது. அதுக்கப்புறம் அரசாங்கம் அனைத்து சமயங்கள் தொடர்பாகவும் நடுநிலைமையை கொண்டிருப்பதோடு எவ்வித பாகுபாடும் காட்டுவதில்லை. ஸோ எந்த சமயத்துக்கும் ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுக்கறது கிடையாது. சமயச்சார்பற்ற ஒரு நாட்டில் எவருக்குமே தனிப்பட்ட முறையில் சலுகை அளிக்கிறது கிடையாது என்பதோடு சமய நடைமுறைகள் மற்றும் நம்பிக்கைகள் அடிப்படையில் அரசு பாகுபாடு காட்டுறது கிடையாது. அனைத்து குடிமக்களுக்கும் எவ்வித சமய நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அரசு பணியில் நுழைய தகுதி வாய்ந்தவர்கள், அதாவது நீ எந்த சமயத்தை சார்ந்திருந்தாலுமே உனக்கு அரசு பணி கண்டிப்பாக இருக்கு அப்படிங்கிறத இங்கே சொல்லப்படுது. கல்விக்கூடங்கள்ல முற்றிலுமே சமய போதனைகள் இருத்தல் கூடாது என்பதோடு எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கும் ஆதரவாக எந்த வரிகளும் வசூலிப்பதும் இல்லை. ஓகே, நம்ம ஏற்கனவே சொன்னதான். கல்விக்கூடங்களா இருந்தாலும் சரி, அரசு அலுவலகங்களா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எந்த சமயத்தையும் அந்த தனிப்பட்ட முன்னுரிமை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது.
சமயச்சார்பின்மையின் முக்கியத்துவம். இந்தியாவில் அனைத்து சமயங்களையும் சமமாக நடத்த வேண்டும் என்பதன் அடிப்படையிலேயே சமயச்சார்பின்மை கோட்பாடு படிப்படியாக தோன்றுச்சு. பல்வேறு சமய கோட்பாடுகளை கொண்ட மக்களிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பராமரிக்க நமக்கு சமயச்சார்பற்ற நாடு அவசியமா. எல்லா தரப்பு மக்களும் இங்கே இருக்கிறதுனால இங்கே வந்து சமயச்சார்பற்ற அந்த மக்களிடம் அமைதி நல்லிணக்கம் இதெல்லாம் உருவாகணும் அப்படின்னா சமயச்சார்பற்ற நாடு, அந்த நம் அரசு சமயச்சார்பற்றதாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. அது சம உரிமைகளையும் வழங்கும் மக்களாட்சியின் ஒரு பகுதியாகும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ சமயச்சார்பற்ற இருந்தாதான் அந்த சம உரிமைகள் எல்லாத்துக்குமே அந்த சம உரிமை அப்படிங்கக்கூடிய அந்த உரிமையை வழங்கும் மக்களாட்சியின் ஒரு பகுதியாகும் அப்படிங்கிறது. முகலாய பேரரசர் அக்பர் மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார். அக்பரும் மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றி இருக்கிறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் அறிவிச்சது யாருங்க? அசோகா தான் மத சகிப்புத்தன்மை இருக்கணும் அப்படின்ட்டு. இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அவருடைய தீனிலாகி தெய்வீக நம்பிக்கை, தீனிலாகினா என்ன சொல்லுவாங்க? தெய்வீக நம்பிக்கை. இது நம்மளுக்கு கொஸ்டின் வந்திருக்கு. மற்றும் சுல்லிக்குள் அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஆகியவை அவரின் சமய சகிப்புத்தன்மையை எடுத்தியம்பது. இது ரெண்டும், தீனிலாகியும் சுல்லிக்குள், இது ரெண்டும் அனைத்து சமயத்தினரும் அந்த சமய நல்லிணக்கத்தை எடுத்து சொல்லக்கூடியதா இருக்கிறது அக்பருடைய இந்த 2 நூல். ஓகே, 2 விஷயம். அரசியலமைப்பும் சமயச்சார்பின்மையும். சமயச்சார்பின்மை என்பது அரசியலமைப்பின் ஒரு அங்கம். நமது அரசியலமைப்பை உருவாக்குனவங்க அனைத்து மக்களுக்குமே அவர்களது சமயத்தை பின்பற்ற சுதந்திரம் பெற்றிருந்தால் மட்டுமே வலிமையான ஒரு ஒற்றுமையான நாட்டை உருவாக்க இயலும் என்பதை உணர்த்தினாங்க. எனவேதான் சமயச்சார்பின்மை இந்தியாவில் மக்களாட்சி வளர்ச்சிக்கான அடிப்படை கொள்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சமயச்சார்பற்ற என்ற சொல்லானது 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. 1950 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஆனா அதுல இந்த வார்த்தை குறிப்பில்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. பின்னர் 1976 தான் இந்திய அரசியலமைப்புல மேற்கொள்ளப்பட்ட 42வது சட்ட திருத்தம். அதிகமா கேட்கப்படுற கொஸ்டின் 42வது சட்ட திருத்தம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா அதிகமான விஷயங்கள் அந்த டைம்ல மேற்கொள்ளப்பட்டுச்சு 42வது சட்ட திருத்தத்தின் மூலமா 1976. அதே மாதிரி 44 ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இதுலதான் இந்த சமயச்சார்பற்ற அந்த வார்த்தை இங்க பாத்துங்க. 1976 இந்திய அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட 42வது சட்ட திருத்தத்தின் மூலமா தான் முகவுரையில வந்து சமய சார்பற்ற அப்படிங்கிற ஒரு சொல்லு வந்து சேர்க்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? இந்தியா ஒரு இறையாண்மை வாய்ந்த சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. ஸோ நம்மளுடைய அந்த இதுல வந்து இந்த வாசகங்கள்லாம் இருக்கும் நம்மளுடைய முகவுரையில. ஓகேங்களா? அந்த முகவுரையில என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க? இறையாண்மை வாய்ந்த சமதர்ம சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. ஸோ இது எதுல இருந்து எடுத்ததுங்க? பிரெஞ்சு இதுல இருந்து எடுத்தது. ஆனா இது இருக்காது. இதுல இருந்து இது 42வது சட்டத்தின் மூலமா தான் இந்த சமயச்சார்பற்ற என்ற வேர்டு வந்து சேர்த்திருக்கிறது. ஓகே, நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கமானது தேசிய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் தனிமனித மாண்புடன் கண்ணியத்துடன் ஊக்குவிப்பதாகும். ஸோ நம்மளோட அரசியலமைப்போட மிக முக்கியமான நோக்கம் என்னதுங்க? தேசிய ஒற்றுமையை உருவாக்கணும், ஒருமைப்பாட்டையும் அதனோட சேர்த்து உருவாக்கணும், தனி மனித மாண்போடு கண்ணியத்துடன் ஊக்குவிப்பது அப்படிங்கிறாங்க. நாட்டிற்கான தனி சமயம் எதுவுமே இல்லை, இந்தியாவில் இல்லை. அரசானது எந்த சமயத்தையுமே ஏற்படுத்தவோ குறிப்பிட்ட சமயத்திற்கு சிறப்பு ஆதரவு அளிக்கவோ இல்லை. இந்திய அரசியலமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படுது. இது 1954 பம்பாய் மாநிலம் ரத்திலால் வழக்குல மேன்மை மிக்க உச்ச நீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. ஸோ இங்க வந்து எந்த சமயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மட்டும் கிடையாது, இங்க வாழ்ற மக்களுக்கும் கிடையாது, வெளிநாட்டவர்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இது வழக்கு என்ன வழக்கு? 1954 நடைபெற்ற பம்பாய் மாநிலம் ரத்திலால் வழக்குல. ஓகே, பம்பாய் மாநிலத்துல ரத்திலால் வழக்கு. ஸோ இதெல்லாமும் கேட்கலாம். காஜுரோவில் காணப்படும் 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்து கோவிலில் வழக்கமான சிகரத்திற்கு பதிலாக இந்து பாணியிலான கோபுரம், சமண விதானம், புத்த ஸ்தூபி மற்றும் இஸ்லாமிய பாணியிலான குவி மாடம் ஆகியவற்றை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, எந்த கோவில்? காஜுரோவில். என்னென்ன இது அதுல அடங்கி இருக்குன்னு பாருங்க.
சமண விதானம், இந்து பாணியிலான கோபுரம் இந்து பாணியில இருக்கு. சமண விதானம், புத்த ஸ்தூபி இஸ்லாமிய பாணியிலான குவி மாடம் இஸ்லாமிய பாணியில இருக்கு. இந்திய அரசியலமைப்பில் பின்வரும் தனிச்சிறப்புகளை கொண்டு என்னென்ன தனிச்சிறப்புகளை இது பெற்றிருக்கு அப்படின்னு பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் தனிச்சிறப்புகள்: அரசானது எந்த ஒரு சமயத்தாலும் தன்னை அடையாளம் காணாது அல்லது சமயத்தால் கட்டுப்படுத்தப்படாது இருக்கும். எந்த சமயத்தாலையும் அரசை கட்டுப்படுத்த முடியாது. ஒவ்வொருவருமே அரசு அவரது விருப்பத்திற்கு ஏற்ப எந்த ஒரு சமயத்தையுமே பின்பற்றக்கூடிய உரிமை அரசு உறுதியளிக்குது. எந்த சமயத்திற்கும் அரசு முன்னுரிமை சலுகை அளிக்கல. எந்த ஒரு நபருக்குமே அவரது சமய நம்பிக்கையின் காரணமாக அரசு எவ்வித பாகுபாடுமே காட்டாது. நீ எந்த சமயமா இருந்தாலும் சரி, அங்க எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது. இது இந்திய மக்களிடையே சகோதரத்துவத்தை உருவாக்குவதோடு தனி மனித மாண்பிற்கும் நாட்டிற்கும் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கும் உறுதியளிக்கிறது. ஸோ இங்க என்ன பண்ணுவோம், நீ ஒரு சமயத்துக்கு மட்டும் ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு அப்படின்னா அங்க புரட்சி வெடிக்கும், நிறைய விஷயங்கள் அங்க இல்லீகலா எல்லாமே நடக்கும். ஆனா அரசு வந்து நீ எந்த சமயமா இருந்தாலும் சரி, ஒன்றும் எல்லாமே சமந்தான் அப்படிங்கிற போதுதான் இங்க ஒற்றுமை அப்படிங்கிறது இங்க ஒரு பெரிய விஷயமா இங்க நடந்துட்டு இருக்கு. சமயச்சார்பற்ற இந்திய நாடானது அனைத்து சமய விழாக்களுக்கும் பொது விடுமுறை தான் அளிக்குது. ஓகே, எந்த சமயமா இருந்தாலும் சரி அங்க விழாக்கள், இந்து சமயமா இருந்தாலும் சரி, அது முஸ்லீம் இஸ்லாம் எல்லாத்துக்குமே வந்து அவங்க சமய விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமய விடுமுறைகள் விடப்படுது. அரசியலமைப்பு பிரிவுகளின் அடித்தளம் பாருங்க. பிரிவு 15 என்ன சொல்லுது? சமயம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. ஸோ இதன் அடிப்படையில பிரிவு 15 இந்த ஜாதி, சமயம், இனம், பாலினம், பிறப்பிடம் இதன் மூலமா நீ ஒருத்தரை பாகுபடுத்துவது கூடாது அப்படிங்கிறது தடை செய்து. பிரிவு 16 பொது வேலை வாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல். பிரிவு 25(1) என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குது. 25(1). 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். 27 எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமைகளையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்த கூடாது. 28 சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. ஓகே, மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. 29 அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள்ல எந்த பாகுபாடும் காட்டுறது இல்ல அப்படிங்கிறதுக்கு அதுக்கான தடை விதிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு எதுல வருங்க? அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற அந்த இதுல வந்து இது வரும். நமக்கு ஏன் சமயச்சார்பற்ற கல்வி தேவை அப்படின்னு சொல்லப்படுது பாருங்க. கல்வியில் சமயச்சார்பின்மை என்பது பொதுக்கல்வியை அனைத்து சமய ஆதிக்கத்திலிருந்தும் விடுவிக்கிறது. வருங்கால குடிமக்களாகிய குழந்தைகள் சமய தொடர்பு இல்லாமல் அவர்களுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான கல்வி ஒதுக்கப்படுது. குறுகிய மனப்பான்மையை போக்குவதற்கும் சக்தி வாய்ந்த ஆற்றல் மற்றும் அறிவான நோக்கத்தினை உருவாக்குவதற்கும் தார்மீக மற்றும் மனிதநேய பார்வையை உருவாக்குவதற்கும் இளைஞர்களை நல்ல குடிமக்களாக பயிற்சி அளிப்பதற்கும் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் கூட்டுறவு வாழ்க்கை போன்ற மக்களாட்சி மதிப்புகளை பலப்படுத்தவும் தான் இந்த சமயச்சார்பற்ற கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. வாழ்க்கை குறித்த பரந்த பார்வையை அளிப்பதற்கும் பிறரை பாராட்டுதல், மற்றவர் நிலையிலிருந்து புரிந்து கொள்ளும் மனப்பான்மையை வளர்க்கறதுக்கு, ஸோ இன்னொருத்தரோட நிலையிலிருந்து புரிஞ்சுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை வளர்க்கறது, அன்பு, சகிப்புத்தன்மை, ஒத்துழைப்பு, சமத்துவம், இரக்க உணர்வு இதெல்லாம் வளர்க்கறதுக்காகவும் முதல்வாத கொள்கை மற்றும் ஆன்மீக கொள்கை ஒருங்கிணைக்கவும் தேவைப்படுகிறது. ஸோ இதுதான் அந்த ஒரு கல்வி வந்து மதச்சார்பற்றதா இருக்கிறதுக்கு ஆன அவசியம் கல்வியில. இங்க அக்பரின் கல்லறை சிக்கந்திரா ஆக்ராக்கு அருகில் இருக்கு. இது என்ன சொல்றாங்க, இதுல என்ன உணர்த்துதுன்னா, இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் அவரது கல்லறையில் இடம்பெற வேண்டும். இந்த மாதிரியான பல சமயங்கள்லயும் இருக்கக்கூடிய அந்த கூறுகள் எல்லாமே வந்து தன்னுடைய கல்லறையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி அக்பர் வலியுறுத்தி இருக்கிறார். முடிவுரை பாருங்க. இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு என்பதோடு சமய மேலாதிக்கத்தை தடுக்க பல்வேறு வழிகளில் செயல்படுகிறது. சமயச்சார்பின்மை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஒவ்வொரு குடிமகனும் வாழ்க்கையின் மிகச்சிறந்த பேரான சுதந்திரம், மகிழ்ச்சி ஆகியவற்றை அனுபவிக்க இது உதவுது.
இந்திய அரசியலமைப்பு சமயச்சார்பற்ற கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட அடிப்படை உரிமைகளுக்கும் உத்தரவாதம் அளிக்குது. மக்களாட்சியின் ஒளிரும் சாதனை. சமயச்சார்பின்மை நம்மை நாகரிக பண்புடன் வாழ அனுமதிக்கிறது. இது மக்கள் பிற சமயத்தை மதிக்க வலியுறுத்துகிறது. இது மக்களின் சமய நம்பிக்கையை பொறுத்தவரை சம உரிமை வழங்குது. இது இந்தியா போன்ற நாட்டிற்கு ஒரு விரும்பத்தக்க ஒன்றுதான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம அந்த லெசன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த லெசன் நம்ம முன்னாடி 5 வீடியோ பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிறது. அப்போ இதையும் அதே கம்பேர் பண்ணிக்கங்க, எவ்வளோ விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு படித்தா போதுமா? நீங்களே மிஸ் பண்ணி பாருங்கள். 10th வரைக்கும் இருக்கிற இதில் ஒன்றுமே இல்லை, வளவளன்னு ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லி விட்டுருக்காங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு படித்தா பத்தாது. அதுதான் நான் சொல்கிறேன் 11th 12th புக்கு படிக்கணும் அப்படிங்கிறது. இதுலேயும் நம்மளுக்கு கொஷின்ஸ் இருக்குது. இதில் வந்து அந்த உரிமைகள் இதுவும் வந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பின் மூலமாக எப்படி சமயச்சார்பற்ற நாடு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தாக்கத்தை இதில் முன் வச்சுருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு தேவைதான். பட் அதில் இன்னும் அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம இதை பார்த்துட்டு அதுக்கு போகும்போது அதிகமாக இருக்கும். ஆனால் அதை பார்த்துட்டு நம்ம இங்கே வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் நம்மளோட இது என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இன்னும் அதிகமாக ஆழமாக படிக்கணும். குரூப் 4க்கு மட்டும் நீங்கள் அதுவும் 10th வரைக்கும் படித்தா போதும்லாம் நினச்சிடாதீங்க. அதுவும் சில ஏரியாக்கள்லாம் கேட்குறாங்க, போதும். பட் இன்னும் எக்ஸ்ட்ராவாக, அதாவது காம்படிஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 12th புக்கும் படிக்கணும். சாதாரணமாக மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 10th நிறுத்திக்கலாம். ஆனால் வின் பண்ணணும், பெஸ்ட் மார்க் எடுக்கணும், பெஸ்ட்டாக வரணும், வேலை கிடைக்கணும், முன்னாடி நிற்கணும், ஒரு 10 குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் ரேங்க் நல்ல ரேங்காக எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 11th 12th புக்கு கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும். அது குரூப் 4ஆக இருந்தாலும் சரி. கபீரோட வரிகள் இங்கே கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. என்னை எங்கே தேடுகிறீர்கள்? நான் உன்னுடன் இருக்கிறேன். புனித யாத்திரையிலோ சின்னங்களிலோ அல்ல, தனிமையிலும் இல்ல, கோயில்களிலோ மத மசூதிகளிலோ அல்ல, காபாவிலோ அல்லது கைலாசத்திலோ அல்ல, நான் உன்னுடன் இருக்கிறேன். ஓ மனிதனே, நான் உன்னுடன் இருக்கிறேன் அப்படிங்கிற கபீரோட வரிகள். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷன்ல வைப்பாங்களான்னு தெரியல. இது நம்மளுக்கு அந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து சரியா பார்க்க முடியல. கொஸ்டின் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. சமய சார்பின்மை என்பது அரசு அனைத்து சமயத்திற்கும் எதிரானது. அரசு ஒரே ஒரு சமயத்தை மட்டும் ஏற்றுக்கொள்கிறது. எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனுடன் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்வது எதுவும் இல்லை. ஸோ சமயத்துக்கெல்லாம் எதிரானதுலாம் கிடையாது. அரசு எல்லா சமயத்தையும் ஏற்றுக்கக்கூடியது தான் அரசு. அதனால எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாகவும் இணக்கமாக வாழ்தல், இதுதான் சமய சார்பின்மை அப்படிங்கிறது. இந்தியா ஒரு டேஸ் கொண்ட நாடு. இந்தியா வந்து பல்வேறு சமய நம்பிக்கை, பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கை இவற்றுள்ள என்ன சொல்றாங்க, இது ரெண்டுமே கொண்ட நாடு தான். பல்வேறு சமய நம்பிக்கை இருக்கு, பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு இதுதான். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு, முகவுரையில திருத்தப்பட்ட ஆண்டு எப்போங்க? 1976 தான் திருத்தினாங்க. சமய சார்பற்ற அப்படிங்கிற வேர்டு சேர்த்தாங்க இல்லைங்களா? ஸோ பின்வரும் நோட்டில் எது இந்தியாவை சமயச்சார்பற்ற நாடாக விவரிக்கிறது? சமயச்சார்பற்ற நாடாக எது வந்து விவரிக்குதுங்க? இதுதான் அடிப்படை உரிமைகள். அந்த அடிப்படை உரிமைகள்ல சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் தான். ஓகே, முகவுரையிலையும் சமயச்சார்பற்ற அப்படிங்கிற வேர்டு சேர்த்தாங்க. பட் விவரிக்கிறது அப்படிங்கிறது இதுதான். சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது? அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடையதுதான். அரசியல் அமைப்பின் பிரிவு 28 எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்துள்ளது? சமய போதனைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அங்க இருக்குது. உதவி பெறக்கூடிய கல்வியில அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாடு சமயச்சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும் எனில் ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. அரசு எந்த ஒரு கல்வி நிறுவனங்களிலும் சமய போதனைகளை தடை செய்தல். அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் சமய போதனைகளை தடை செய்ய ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருக்கிறது. எந்த சமய நம்பிக்கையும் பரப்ப தடை விதித்தல். ஸோ இதுதான் ஆன்சர் நம்மளுக்கு. அந்த கொஸ்டின் பார்த்துதான். சமயம் நமக்கு எதை போதிக்கவில்லை? கபீர் இவரு ஒரு அந்த இது சொல்லியிருக்காங்களே, சமயம் வந்து நம்மளுக்கு பகைமையை போதிக்கவில்லை. ஓகேங்களா, இதான் ஆன்சர். பகைமையை போதிக்கவில்லை.
சமயச்சார்பின்மை ஜனநாயகத்தின் ஒரு பகுதி. அது எதை அளிக்கிறதுங்க? சமயம் நம்மளுக்கு பகைமையை போதிக்கல. இது வந்து சமயச்சார்பின்மை ஜனநாயகத்தின் ஒரு பகுதி. அது சம உரிமையை அளிக்கிறது. ஓகேங்களா? டேஸ் என்பது கடவுள் மற்றும் கடவுள்கள் மீது நம்பிக்கை அற்றிருப்பது அப்படின்னா ஆத்திகம். நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கம் டேஸ் மற்றும் டேக்ஸ் ஊக்குவிப்பதாகும். அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கம் என்னங்க? அடிப்படை நோக்கம் தேசிய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் ஊக்குவிப்பது. ஓகேங்களா? நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கம் தேசிய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் ஊக்குவிப்பது. ஓகே. பிரிவு 15 சமயம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது. மதங்களுக்குள்ளார அந்த இது இல்ல, பாகுபாடு காட்டுவதை தடை செய்யறது பிரிவு 15. ஓகே. நாத்திகம். நாத்திகம் அப்படின்னா தெய்வ நம்பிக்கை. குழந்தைகள், வருங்கால குடிமக்கள். தீநிலாகி அப்படிங்கிறது நாத்திகம், கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. குழந்தைகள், வருங்கால குடிமக்கள், தீநிலாகி தெய்வீக நம்பிக்கை. அரசியல் அமைப்பு பார்க்கலாம். ஹோல்யோக் அப்படிங்கிறது செக்குலரிசம். ஓகே. செக்குலரிசம் அப்படிங்கிற பதத்தை உருவாக்கியவர் யாருன்னா ஹோல்யோக் தான். ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் சமூக சீர்திருத்தவாதி. ஓகே, சமூக சீர்திருத்தவாதி. இப்போ அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது என்னதுங்க? கடவுள் நம்பிக்கை. 1950. சாரி, காட்டிடுறேங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நாத்திகம், கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. குழந்தைகள் அப்படிங்கிறது வருங்கால குடிமக்கள். தீநிலாகி தெய்வீக நம்பிக்கை. அரசியலமைப்பு 1950. ஹோல்யோக் அப்படிங்கிறது செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் ராஜாராம் மோகன் ராய், சமூக சீர்திருத்தவாதி. ஓகே. இந்திய நாட்டிற்கென ஒரு சமயம் உள்ளது. தவறு. சமயச்சார்பின்மை என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டுள்ளது. முகலாய பேரரசர் அக்பர் சமய சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றியவர். கரெக்ட். இது ரெண்டுமே கரெக்ட் தான். சமண சமயம் சீனாவில் தோன்றியது. சீனாவில் தோன்றிச்சு. சமண சமயம் இந்தியாவில் தோன்றி அதுக்கப்புறம் தான் நாங்கள் போச்சு. இந்திய அரசாங்கம் அனைத்து சமய விழாக்களுக்கும் விடுமுறை அளிக்கிறது. கரெக்டு. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. இந்தியா போன்ற சமூக பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்திற்கு சமயச்சார்பன்மை விலை மதிப்பற்ற ஒன்று. சமயச்சார்பற்ற என்ற சொல்லானது 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. நமது அரசியலமைப்பு பிரிவு 26 குறிப்பிட்ட சமயத்திற்கு வரி செலுத்துவதற்கு ஊக்கமளிக்கிறது. இது தவறானது. அக்பரின் கல்லறை ஆக்ராவிற்கு அருகில் உள்ள சிக்கந்தராவில் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்னவா வருங்க? 3 மட்டும் ராங்கா இருக்கு. அப்போ ஆன்சர் 4 தான். ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பின்பற்றலாம். அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டவருக்கும் உண்டு. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரியா தான் இருக்கு. இந்தியாவில் சமயச்சார்பின்மை என்ற கொள்கை விலை மதிப்புமிக்க இந்தியாவில் சமயச்சார்பின்மை என்ற கொள்கை மிக்க மதிப்புள்ளது. இந்தியா பல்வேறு சமயம் மற்றும் பன்முக கலாச்சாரம் கொண்ட ஒரு நாடாக இருக்கு. ரெண்டுமே சரிதானேங்க. தவறான இணையை கண்டறிய. தீநிலாகி அப்படிங்கிறது ஒரு மதம் தானேங்க. காஜுராஹோ இந்து கோவில், அசோகர் பாறை கல்வெட்டு, இக்பால் கவிஞர். இக்பால்ங்கிறவர் கவிஞர். அப்ப தவறான இணை அப்படிங்கிறது இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதுலேருந்தும் கொஷின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.